வணக்கம். வணக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சி சிட்னி சைவ மன்றத்திலே ஒரு புதிய அமைப்பொன்று சைவ மன்றத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருப்பதாக அறியப்படுகின்றது. SCCC சிட்னி கல்ச்சரல் அண்ட் கம்யூனிட்டி சென்டர் என்ற பெயரிலே அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கார் தரிப்பிட மற்றும் மண்டப கட்டிட வேலைகளுக்காக துரிதப்படுத்துவதற்காக இதை உருவாக்கியதாக சைவமன்ற தற்போதைய நிர்வாக குழுவினர், அதனுடைய தலைவர், அதனுடைய செயலாளர் போன்றவர்கள் சென்ற வாரம் ஒரு கலந்துரையாடலை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்துக்காக வழங்கியிருந்தார்கள். இன்று அந்த சைவமன்றத்தினுடைய ஆரம்பகால உறுப்பினர்களான திரு பவராஜா அவர்களும் திரு சந்திரன் அவர்களும், இவரும் ஆரம்பகால உறுப்பினர், அவரும் இந்த நிகழ்ச்சி பற்றி பேசுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். வணக்கம் திரு சந்திரன். வணக்கம் திரு பாஸ்கரன். வணக்கம் திரு பவராஜா. வணக்கம் பாஸ்கரன். இந்த நிகழ்வு பற்றி நாங்கள் அதை கூடுதலாக எடுத்து நாங்கள் இப்பொழுது கூற தேவையில்லை என்றால் ஏற்கனவே தெரிந்த விடயம். ஆகவே எதிர்வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி விசேட செயற்குழு கூடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 3 விடயங்கள் நொமினேஷன் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக மக்கள் வாக்களிக்க கோரப்படுகின்றார்கள். அந்த அந்த கூட்டமானது இடம்பெற இருக்கின்றது. இந்த நேரத்திலே உங்களிடம் நாங்கள் முன்வைக்கின்ற கேள்வி, இந்த புதிய SCCC என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? இதை ஏன் உருவாக்கியது தவறு என்ற கருத்துக்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? இந்த SCCC என்ற அமைப்பு அவையில் சொல்லிடம் என்று சொன்னால், இந்த கட்டிடத்தை சிட்னி முருகன் கோயில் சொந்தமான நிலத்துல சைவ மன்றத்துக்கு கிடைச்ச அந்த DAல தொடங்கின விஷயத்தை 24ஆம் ஆண்டு ஜூலையில தான், 14ஆம் தேதி ஜூலையில தான் மெம்பர்ஸ் அதை கட்டுங்கோன்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுத்தவை. ஆனால் அந்த அப்ரூவல் கொடுக்கக்குள்ள இந்த SCCC என்ற ஒரு சாமானோ இல்லாட்டி DGR ஸ்டேட்டஸ் என்ற எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. அங்க சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், 3 ஸ்டேஜில் இதை கட்டுங்கோ. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. முதலாவது ஸ்டேஜுக்கு 14 மில்லியனும் பேங்க்ல இருந்து 5 மில்லியன் லோனும் எடுத்து 197 காப்பாக் 3 லெவல்ல கட்டி அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு திரும்பவும் நியூ ஃபைனான்சியல் மாடலோட மெம்பர்ஸ்கிட்ட அப்ரூவலுக்கு வாங்கோ தொடர்ந்து கட்டுவதற்கு சொல்லித்தான் கேட்டவை. ஆனால் இவைகள் என்ன செய்யணும் என்று சொன்னால், மெம்பர்ஸ் ஒருதருக்கும் தெரியாமல் 11ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு இதை கொண்டு போய் இன்கோர்பரேட் பண்ணி இருக்கணும். 11 ஷேர்ஸ் உள்ள ஒரு கம்பெனி. அது 11 ஷேர்ஸ் என்று சொன்னால் TSMல 11 டைரக்டர்ஸ் இருக்கணும். அந்த 11 பேருக்கும் ஒவ்வொரு ஷேர்ஸ் கொடுக்கணும். அப்ப அந்த 11 பேரும் தான் அங்கேயும் இருக்க போயினம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக. அதுக்கு பிறகு அதாவது எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்க போதுன்னு சொல்லி இதை பற்றி மெம்பர்ஸுக்கு சொல்றதுக்கு சொல்லி 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நாங்கள் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் செஷன் மெம்பர்ஸுக்கு வைக்க போறோம்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்க 7ஆம் தேதி வைக்க போயணும்னு சொன்னபடியால நான் எனக்கு ஒரு சில விஷயங்களை தாருங்கோ அந்த இன்ஃபர்மேஷன் செஷனுக்கு முதல் பார்க்க வேணும்னு சொல்லி, குறிப்பாக அந்த DGR ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் பார்க்கணும்னு சொல்லி இப்ப 7ஆம் தேதி வரப்போகுது. 7ஆம் தேதி வந்தால் 6 மாதம் ஆயிட்டது, இன்னும் அந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு தரப்படவில்லை. எனக்கு தரப்படவில்லை.
திருப்பி 2026 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஒரு சைவமன்றத்துக்கு ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கு, மெம்பர்ஸ் போர்ட்டல். அதுல போடுவோம் நாங்கள் டிஜிஆர்ல ஃபண்ட் கலெக்ட் பண்ண போறோம், இதுதான் அதற்குரிய டீட்டெயில் சொல்லி. அப்ப 11 டிரெக்டர்ஸ் இருக்கணும். அந்த 11 டிரெக்டர்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த போர்ட்டல்ல இருக்குது பிரசிடென்ட் செக்ரட்டரின்ற கையெழுத்து. மற்ற ஒரு டிரெக்டர்ஸுக்கும் தெரியாது, அப்ரூவல் இல்லாமல் கொண்டே போட்டு நாங்கள் எப்படி கலெக்ட் பண்ண போறோம் என்று சொல்லி 3ஆம் தேதி. விளங்கவில்லை, அது என்ன 3ஆம் தேதி என்ன கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்லி போட்டிருக்கீங்க? 3ஆம் தேதி பிரசிடென்டும் செக்ரட்டரியும் ஒரு மெசேஜ் போடினோம். அதாவது டிஜிஆர் அக்கவுண்ட்ல நாங்கள் மெம்பர்ஸ்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்லி. அது கூட போர்டுக்கு தெரியாது, போர்டு அப்ரூவலும் இல்லை. அது 3ஆம் தேதி. பிறகு 12ஆம் தேதி நீங்கள் இந்த போர்டு என்று குறிப்பிடுவது சைவமன்ற நிர்வாக குழு. சைவமன்ற நிர்வாக குழு தான். சைவமன்ற நிர்வாக குழுவிலே இந்த இந்த SCCCஐ அமைப்பதற்கும் இந்த டிஜிஆரை எடுப்பதற்கும் 10 அங்கத்தவர்கள், அந்த அந்த குழுவிலே 11 பேர், அதிலே 10 பேர் கையெழுத்திட்டுள்ளதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது என்ன கருத்து? அவையில் என்ன சொல்லிடணும்னு சொன்னால், அது 24, 25 போர்டில் இருந்தவையில 10 பேர் கையெழுத்து வச்சு கொடுத்தவையல். அது 24, 25ல. இது இப்ப என்ன சொன்னா 26, அதாவது அந்த செப்டம்பர்ல அந்த போர்டு மாறிட்டுது. செப்டம்பர்ல போர்டு மாறின உடனே இதுல 26 மார்ச்ல இப்ப இருக்கிற தலைவர், ஆனா செக்ரட்டரி அப்பவும் ஒரே ஆள் தான், இப்பவும் ஒரே ஆள் தான். செக்ரட்டரி மாறியது, பிரசிடென்ட் மாறிட்டது, ட்ரெஷரர் மாறிட்டது. அவைகள் போர்டுக்கு சொல்லாமல் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம். நீங்க அன்றைக்கு $250,000 நாங்கள் $250 அளவுல காசு சேர்த்துட்டோம் என்று சொன்னால், இப்படியான ஒரு பெரிய விஷயத்த போர்டுல கதைக்காமல் பிரசிடென்டும் செக்ரட்டரியும் கொண்டு போய் போட்டுட்டோம். இது தொடர்பாக நான் கேட்ட பேப்பர் ஒர்க் தரவில்லை. இந்த நிலைமையில 12ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல என்ன நடந்ததுன்னு சொன்னால், நீங்கள் இதை கால் பண்ணுங்க, அதாவது SGM கால் பண்ணுங்க, டெம்பரரி டிஜிஆரை போஸ்ட் பண்ணுங்க என்று கேட்டும், அதுல 3ஆம் தேதி SGM நடக்கிறது என்று சொல்லியும் ஓட்டிங் நடந்திருக்கிறது. அதுல இன்டர்னல் ஆடிட் சேர்பர்சனும் போய் இருந்திருக்கிறார். அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சு மிட் நைட் செக்ரட்டரி சொல்றார், எனக்கு எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது, அதால எனக்கு அது ஒன்றும் விளங்கல, அந்த மீட்டிங் முடிவு சரியில்லைன்னு சொல்லி. அதே போல அடுத்த நாள் தலைவரும் சொல்றார், அந்த அஜெண்டா ஐட்டம் போட இல்லை, ஆனபடியால அந்த மீட்டிங்ல எடுத்த ஓட்டிங் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி 5க்கு 4 என்று சொல்லி ஓட்டிங் வந்துட்டுது. அதுல 2 பேர் ஓட் பண்ணாம இருந்துட்டோம். அப்ப அந்த என்ன அவையில் கேட்டது இவ்வளவுதான், டெம்பரரியா டிஜிஆர் அக்கௌண்ட போஸ்ட் பண்ணுங்கோ, 3ஆம் தேதி 12ஆம் தேதி நடக்க போற இந்த மீட்டிங்க 3ஆம் தேதி வைக்கிறக்கு அப்ப அந்த டே தான் டிசைட் பண்ணினாவே வைக்க சொல்லித்தான் அது வந்துட்டு அந்த 2 பதியும் வாக்கெடுத்து இது வந்துட்டது ஒரு ஓட்டால். அப்ப இந்த சைவமன்றம் ஜனநாயகத்தின் அத்திவாரத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கு. அதன்படி அவையில் அதை ஒத்துக்கொண்டு 3ஆம் தேதி அதை வச்சிருக்க வேணும், அதை செய்ய இல்லை. அதனால வேற பல காரணங்களால சேர்ந்து அந்த SCCC என்ற அமைப்பில இருந்து 6 டிரெக்டர்ஸ் ரிசைன் பண்ணியே விட்டுட்டுனான். இப்ப உங்களுக்கு வழியா தெரிய வேணும், சைவமன்றம் இருக்குது, சைவமன்றத்துல 11 டிரெக்டர்ஸ பொதுமக்கள் சில பேர் காம்படிஷன் இல்லாமல் சில பேருக்கு போட்டி இருக்கும், அதோட எலெக்ட் பண்ணி விடணும். அந்த 11 பேரும் தான் SCCCயும் டிரெக்டர்ஸ் சொல்லிடலாம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த கான்ஸ்டிடியூஷன் வெரி வீக் அண்ட் ஆன ஒரு கான்ஸ்டிடியூஷனா. அதுல 6 பேர் விலகின உடனே இப்ப அங்க இருக்கிற 5 டிரெக்டர்ஸ் தான் SCCCக்கு இருக்கணும். 5 டிரெக்டர்ஸ் SCCCக்கு இருக்கணும்.
ஆனா அதே வேளையில சைவ மன்றத்தில் இவர்கள் 11 பேரும் இருக்கணும். அப்ப சைவ மன்றத்துல 11 பேரும் இன்னும் இருக்கணும் வேண்டாம். அது அவைகளுக்கு ஒழுங்காக ஒரு நாமினேஷன் போர்ம்ல கையெழுத்து வச்சு நாங்கள் சைவ மன்ற யாப்பு விதிகளின்படி நடப்போம் என்றெல்லாம் சொல்லி அவைகள் கையெழுத்து வச்சுதான் அதுக்குள்ள போயினோம். அதுக்குள்ள போன ஆக்களை நீங்க சொல்றீங்க அது எங்கேயோ இருக்கிற ஒரு SCCலையும் டிரெக்டர்ஸ் சொல்லி அப்ப அவைகள் ரிசைன் பண்ணிட்டா இனி அதுக்கு அப்பாயிண்ட் பண்ண முடியாது ஒரு தரையும். அப்ப இப்படி அதாவது 24, 25 இந்த இத உருவாக்குறதுக்கு முதல் மக்கள்கிட்ட வந்து கேட்டிருக்க வேணும், நாங்கள் இப்படி ஒன்று உருவாக்க போறோம், உங்களுக்கு இது சம்மதமா? ஒழிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் எடுத்த எல்லா ஒப்பீனியனும் நீங்கள் செய்யறதெல்லாம் சரி என்றால் அதை மக்களுக்கு விளங்கப்படுத்தி அவைகள்கிட்ட கேட்டிருக்கணும். அவைகள் செய்யல. புதுசா வந்த போர்டுலும் புதுசா வந்த தலைவரும் அதை போர்டுல டிசைட் பண்ணி மெஜாரிட்டியாக நீங்கள் மக்கள்கிட்ட போங்கோ அவையில் என்ன சொல்லிடணும்னு கேட்போம். அது வரைக்கும் இதை ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அவையில மாட்டேன்னு சொல்லிக்கொள்ளதான் அந்த சைவ மன்றத்தில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் சிறப்பு என்னன்னு சொன்னால் இப்படியான காலகட்டங்கள்ல அந்த மெம்பர்ஸ்ல 5 விதமான மெம்பர்ஸ் கையெழுத்து இட்டு ஒரு விஷயத்தை சொல்லி இத பொதுச்சபைக்கு கொண்டு வாங்கொண்டு கேட்டால் அது செய்ய வேணும். இப்படியானதெல்லாம் அங்க SCCல இல்ல. அப்ப நான் ப்ரப்போஸ் பண்ணி சந்திரன் செகண்ட் பண்ணி இன்னும் 61 பேர் கையெழுத்து வச்சு 5 வீதத்துக்கு கொஞ்சம் கூட அதால அந்த ரெசல்யூஷனை கொடுத்த உடனே இவளுக்கு கொஞ்சம் இனி இதுக்கு என்ன செய்யறது தெரியாமல் இதை வைக்க வேணும் என்ற ஒரு கட்டத்துக்கு தள்ளுப்பட்டு 24ஆம் தேதி மே மாதம் நாங்கள் கொடுத்தனாங்க. அந்த சொல்லி என்னென்றால் இந்த இன்டர்னல் ஆடிட் கமிட்டி சொன்னது இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியன் எடுங்கோ லோயர்ஸ் சொல்லுங்க வடிவ கவனிங்கோ. 24ஆம் தேதி நாங்கள் கடிதம் கொடுத்த நாங்கள் 27ஆம் தேதி இவையல் கால் பண்ணி இருக்கணும் ஒரு லோயருக்கு. 27ஆம் தேதி 3வது நாள் நடந்திருக்குது. 29ஆம் தேதி பிரசிடென்ட் செக்ரட்டரி அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி போய் லோயர்ஸோட மீட்டிங் வச்சிருக்கணும். பிறகு திருப்பி இதுக்குள்ள ஆகலம் மனவருத்தத்துக்குரிய விடயம் என்னன்னு சொன்னால் 29 போய் மீட்டிங் எல்லாம் வச்சதுக்கு பிறகு ஜூன் மாதம் 4ஆம் தேதி கூட்டத்துல பிரசிடென்ட் சொல்றார் நாங்கள் வந்து ஒரு லீகல் அட்வைஸ் எடுக்க வேணும்னு சொல்லி அங்க போய் அவர்கிட்ட எல்லாம் சைவமன்ற கான்ஸ்டிடியூஷன் SCCC இந்த கான்ஸ்டிடியூஷன் நாங்கள் போட்ட இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இந்த 3ம் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த 3 பேரும் பிரசிடென்ட் செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி போய் மீட்டிங் வச்சுட்டு 4ஆம் தேதி இவ்வளவு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு முன்னால சொல்லப்படுது நாங்கள் லீகல் ஒப்பீனியன் எடுக்க வேணும் என்று. அப்ப போர்டு என்ன சொல்லுது, நீங்கள் லோயர்கிட்ட என்ன கேட்க போறீங்கள் என்றதையும் ஆறுகிட்ட போக போறீங்கள் என்றதையும் எவ்வளவு காசு வருது என்றதையும் எங்களுக்கு சொல்ல வேணும் என்று சொல்லி அப்ப சொல்லி இருக்கத்தானே வேணும். இல்ல நாங்கள் உங்களை விட்டு போட்டோம், நாங்கள் போய் ஆல்ரெடி லோயர்கிட்ட எல்லாம் கதைச்சு எல்லாம் கொடுத்துட்டோம், வேலை நடக்குதுண்டு. நீங்கள் இந்த போர்ட் என்று பேசுறது வந்து சைவ மன்றத்தின் தற்போதைய நிர்வாக சபையை. ஆம் 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 சரி. அப்ப ஒரு விடயத்துக்கு போவதாக இருந்தால் ஒரு லோயர்ட்டியோ இல்லாட்டி ஒரு விடயங்களுக்கு போவதாக இருந்தால் 11 பேரும் சேர்ந்து போகணுமா? இல்ல, மெஜாரிட்டியால போகலாம். ஜனநாயகம் தானே. இப்ப நீங்க போட்டு சில விடயங்களை செய்வதற்கு தலைவர், செயலாளர் அல்லது பொருளாளர் இப்படியான ஆக்கள் தானே போவினம் இப்படியான விடயங்களை பேசுவதற்கு கலைப்பதற்கு போகலாம். அது சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால் இன்ன விஷயம் நாங்கள் செய்ய போறோம், இதுதான் நாங்கள் கேட்க போறோம் ஏன் அவங்க கிளியரா வேலும் சொல்லி இருக்கணும். அதாவது 11 பேரும் சேர்ந்து 11 பேரும் அங்க லோயர்கிட்ட போக தேவையில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றதை வந்து போர்டுல அப்ரூவல் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை செய்திருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்ப அங்க சொல்லப்படவே இல்லை. அப்ப அவையர் சொல்லிடணும் இல்லையா? அதாவது நீங்க என்ன கேட்க போறீங்க, 6 லோயரை பிடிக்க போறீங்க, இதுக்கு எவ்வளவு கோஸ்ட் வருது, கோட்டேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாங்கொண்டு 4ஆம் தேதி போர்ட் கதைக்குள்ள ஆல்ரெடி தே மெட் த லோயர். அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா 15ஆம் தேதி லோயர்கிட்ட இருந்து இந்த கடிதமும் வந்துட்டது. 15ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளா இருக்கு, ஜூன் 15ஆம் தேதி. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு இந்த 12ஆம் தேதி நடக்க போற SGM பேக்கேஜ் வந்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய நாள். அப்ப என்ன ஃபைனலைஸ் பண்ணினோம்னு சொன்னால் 3 ரெசல்யூஷனையும் போடுறது,
இந்த 3 ரெசல்யூஷன் சம்பந்தமாக ஏன்னா பாருங்க, முந்தியெல்லாம் இப்படியெல்லாம் ஆக்கள் செய்யறது இல்லை. இந்த மற்ற தற்போதுள்ள நிர்வாக சபையில உள்ள டிரெக்டர்ஸுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மையில வந்து எண்ணி இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், இந்த ரெசல்யூஷன் போட்டதுக்கு பிறகு நான் ஒரு ஒப்சர்வராக போய் அங்க இருந்தேனா. அப்ப அவங்க எண்ணி 16 பேப்பர் நாங்கள் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அந்த மெம்பர்ஸுக்கு அனுப்ப போறோம் என்று சொல்லி எல்லாரும் கையெழுத்தும் வைக்கக்குள்ள பிரசிடென்ட் தூக்கி போடுறார், இதுதான் லோயர்கிட்ட இருந்து வந்த லெட்டர் என்று. அந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் ஷாக்கா போயிட்டு பெரிய ஒரு அதிர்ச்சி. நீங்கள் கோட்டேஷன் எடுத்துட்டு வாங்க, யார் லோயர்கிட்ட போறீங்க, என்ன லோயர்கிட்ட கேட்க போறீங்கன்றத கேட்டிருக்கேக்குள்ள இது லோயரின் ஒப்பீனியனே வந்து இறங்கிச்சது. அப்ப அங்க பிரச்சனை தொடங்கிச்சது. ஒரு ஆள் சொல்றாரு, காசு பே பண்ணலாது, நீங்கள் இப்படி போன, நீங்கள் இதுக்குள்ள சேர்க்க இயலாது, அப்படி என்றெல்லாம் செய்து கடைசியாக அது அனுப்புறதில்லைன்னு அந்த 16 பேப்பர் தான். அதாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த முறை 2 என்வலப் வந்தது. ஒன்று வந்து எஸ்டிஎம் மெம்பர்ஸ் எல்லாரும் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணின பேக்கேஜ். மற்றது வந்து 3 பேர் அனுப்பினது, பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி அனுப்பின லீகல் ஒப்பீனியன். எவ்வளவு செலவுன்னு தெரியுமோ? 7,400க்கு மேல பேமெண்ட் இருக்கு இந்த ஒரு பீஸ் ஆஃப் இந்த ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு. எங்களோட கேள்வி என்னடான்னு சொன்னால், எனக்கும் இன்னும் ஒரு $1,000 கொடுத்து இன்னும் ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம். It's only an opinion. It is not a courtல நடந்த ஒரு verdict இல்ல. ஆனபடியால நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், சரி, இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இதுல என்னென்றால், சைவ மன்றத்துக்கு வந்து இந்த டிஜிஆர் முதல்ல ஆரம்பத்துல இருந்தது, பிறகு இல்லாம போயிட்டுது. பிறகு திருப்பி இப்ப 24வது ஆண்டு சட்டத்தின்படி இந்த ரிலிஜியஸ பிரைமரியா இருக்கிற ஸ்தாபனங்களுக்கு இந்த டிஜிஆர் எடுக்க இயலாதுன்ற சட்டத்தை அரசாங்கம் கொண்டு இருக்குது. இப்ப இந்த SCCC வந்து அதை செகண்டரி, அதாவது சைவமன்றத்தின் செகண்டரி அமைப்புன்னு சொல்லி போய் கிரியேட் பண்ணி அந்த டிஜிஆரை எடுக்கிற வசதிகளை செய்து இதை அந்த கட்டிடத்தை துரிதப்படுத்துறதுக்கான தான் இப்படி செய்திருக்கிறோம்னு சொல்லிதான். இப்ப இதுல என்ன, அதாவது என்ன, ஏதாவது இப்ப நீங்கள் இதுக்கு எதிராக நிற்பதற்கான என்ன தவறு இருக்கின்றது? அதாவது இப்ப இந்த இந்த இது வந்து ஏதாவது பாதகமா, இந்த இந்த அமைப்பு வந்து சைவ மன்றத்துக்கோ அல்லது கோயிலுக்கோ ஏதாவது பாதகமான விளைவை கொடுக்க போகின்றதா என்று கேட்டால் நீங்க சொல்வீர்கள். அதுதான் சரியான கேள்வி. என்ன நடக்க போகுது என்றால், அந்த முதல் டிஜிஆர் அவை ரிஜெக்ட் பண்ண காரணங்கள் என்னென்று கணவருக்கு தெரியாது. அந்த காரணங்களால் தான் அவைக்கு திருப்ப கேட்டு 2 தரம் கேட்டு அது கிடைக்கவில்லை. ஆனபடியால் ATO வந்து சொல்லிச்சு, உங்களை நம்பி நாங்கள் டிஜிஆர் கொடுக்க முடியாது. இதுக்குள்ள யார் அவருக்கு சொன்னதோ அல்லது ஒபிஷியலா சொன்னதோ தெரியாது. நீங்கள் இன்னொரு சப்சிடியை ஃபார்ம் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு டிஜிஆர் தரம் என்று டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்க முடியும் நான் நினைக்கல. அவர் சொல்லிட்டு இருக்கான், ஆனா எழுத்துல ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ இந்த டிஜிஆர் பெற்ற விதம், ஒரு சப்சிடியை ஃபார்ம் பண்ணி பெற்ற விதம் எங்கள் மெம்பர்ஸை மாத்திரமல்ல, ATOவுக்கும் ஒரு முரண்பாடான செயல் என்று தெரிகிறது. அவங்களுக்கு விளங்குமா, இது இந்த விளங்குமா அல்லது அவருக்கு தெரியுமா, இப்படி ஒரு டிஜிஆரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறோம், அதே டிஜிஆரை ஒரு சப்சிடி ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு விளக்கங்கள் கூறி சைவத்தை முதல்ல அகற்றி காட்டி ஒரு படம் எடுத்து ஒரு ஏற்பாடு வந்து டிஜிஆர் எடுத்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடக்கிற அந்த மாறுபாடு ஏதாவது வந்தால் எங்களுக்கு தான் இழுக்கு, எங்களுக்கு தான் கஷ்டம் வரும். என்றால் நீங்கள் எண்களை ஏமாத்தி நான் அங்க தர முடியாதுன்றதை இங்க தர பண்ணி இருக்கிறீங்க. இதுதான் இந்த வேதனைய பிழை நடக்க கூடும். இது வந்து ஒரு கம்பெனி கீழே செகண்டரி கம்பெனி உருவாக்குறது வந்து பல கம்பெனிகள், இங்கே உள்ள பல கம்பெனிகள், ஆஸ்திரேலியா சட்டத்தின் கீழே பல கம்பெனிகள் செய்து கொண்டிருக்கிறது.
அந்த வகையிலே இவியல் செய்திருக்கணும் என்று சொல்லி அதனுடைய லோயருடைய அந்த அந்த விளக்கங்களையும் அதில் இணைச்சிருக்கணும். அது ஏடிஓ மற்ற அமைப்புகள் அதை பார்த்துத்தான் அந்த அமைப்புக்கு இந்த ட்ரீவசிபிள்சி என்பதற்கு டிஜிஆர் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அதில் அவைகள் அந்த போயிருக்கிற முறை நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தை சும்மா ஏமாத்தல. அது ஒரு விஷயம் எடுக்கல, டிஜிஆர் எடுக்கல, சும்மா தாங்கள் நிஜ மாதிரி சொல்லி போட்டு எடுக்கலாது. ஆகவே அவர்கள் அதெல்லாம் பார்த்து சரியாக இருந்தால் தான் கொடுப்பினோம். அப்போ அந்த SCCC கொடுபட்டிருக்குது. ஆனால் அது வந்து அண்டத செகண்டரி அமைப்பாக வருகுது. சைவமன்றத்தினுடைய நிர்வாக குழு தான் அந்த குழுவுக்கு இருக்க போகுது என்று அவர் சொல்லிதான். அப்ப இதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல, தவறு என்ன என்றால் இந்த ரிஜெக்ட் பண்ண அந்த விஷயத்தை இந்த டிஆர் கேட்கும் பொழுது அவைக்கு அறிவித்தார்களா, அறிவித்தார்களான்றது எங்களுக்கு தெரியாது. நான் நக்கல் அறிவிச்சிருப்பார்கள் என்று எனக்கும் தெரியாது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப நீங்கள் அந்த அதுகளில் கூட ஈடுபட்ட நீங்க இப்போ என்னென்றால் இப்போ சைவமன்றத்தினுடைய செகண்டரி, அப்போ சைவமன்றம் அங்கே மென்ஷன் பண்ணப்படுது. சைவமன்றத்தினுடைய செகண்டரி அமைப்பு இது. இந்த அமைப்பு கல்ச்சரலை முதன்மை விடயமாக கல்ச்சரலை முன்னெடுக்கின்றது என்று அவர்கள் அதிலே போட்டிருக்கின்றார்கள், அந்த பதிவிலே போட்டிருக்கின்றார்கள். அப்போ அது அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அது யாருக்கு? இப்ப நாங்கள் அதாவது அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஏடிஓ கட்டாயம், ஏன்னா நான் பார்த்திருக்கேன் அந்த ரெண்டு விதத்துல 2 தரம் திருப்ப கேட்டு அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணங்களை காட்டி இருக்கிறாங்க. அந்த காரணங்களையும் அந்த ரிஜெக்ட் பண்ண விதத்தையும் பார்த்தால் அதுல சரியான ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. இப்ப இந்த 24ஆம் தேதி வந்தது, இந்த 24 இயர்ல ஜூன்லயோ எங்கோ இந்த இதை ஃபார்ம் பண்ணி போய் கேட்டுக்கிட்டா இதுக்குத்தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் அந்த இது அவங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடும். இப்படி நாங்கள் கேட்டு நீங்கள் தரவில்லை ஆனபடியால் அதை சொல்லினோம். அவங்களுடைய அட்வைஸின் படிதான் நாங்கள் இந்த சப்சிடியை ஃபார்ம் பண்ணாங்கள். அப்படி ஃபார்ம் பண்ணாலும் ஏன் எங்கள்கிட்ட மெம்பர்ஸ்ட வந்து கேட்டுக்காமல் நேர போயிருக்கிறேன். ஒரு மீட்டிங் கூப்பிடுறதுக்கு என்ன கஷ்டம்? நிச்சயமா வந்து மீட்டிங்ல நாங்கள்லாம் எல்லாரும் ஓம் தான் சொல்லி போகணுங்கோ. ஆனா போய் சொல்லாதீங்கோ, உண்மையை சொல்லி கேளுங்கோ. சரி, அப்படி என்ன நீங்க சொல்வதை வைத்து பார்த்தால், அதாவது இது ஒரு நல்ல விடயம், இந்த விடயத்தை செய்வதற்கு நாங்கள் மெம்பர்ஸ்ட்ட கேட்டு போட்டு செய்திருந்தால் நல்ல மட்டும் கூறுகின்றீர்கள். சரி, அவர்கள் கேட்காமல் செய்து விட்டார்கள். ஆனால் விடயம் நல்ல விடயம். அப்ப ஏன் இதை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன? அதான் மகாத்மா காந்தி தான் இங்க சொல்லியிருக்கிறார், the end does not justify the means. இங்கே the end is good, I agree, but did it justify the mean? No. என்றுதான் என்னுடைய விளக்கம். அதே நேரத்தில் பிடிச்சபடியால் இப்படி செய்தபடியால் ஆபத்துக்கள் இருக்கின்றன. அவையை நாங்கள் கடைப்பிடிப்பது கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் திருத்த வேணும், கட்டாயம் திருத்தி நேர்மையாக்க வேணும். சரி, அப்ப இந்த எலெக்ஷன்ல இப்ப வரப்போற எலெக்ஷன் இல்ல, இந்த கூட்டத்துல, ஸ்பெஷல் கூட்டத்துல இப்ப நீங்கள் என்னத்தை கேட்கின்றீர்கள்? ஏனால் மக்கள் வந்து அந்த ஓட்டளிக்கும் போது நீங்கள் என்னத்தை கேட்கின்றீர்கள்? மக்கள் என்னத்தை வாக்களிக்க வேண்டும்? அதை விளங்கப்படுத்துங்களேன். மெயின்ல வந்து மக்களுக்கு மறைச்சு போய் அந்த அடுத்தபடியால் மக்கள் ஆதரவு தரமாட்டோம் என்ற காரணத்தில்தான் வரையில. ஆதரவு தருவார்கள் கட்டாயம் வந்திருப்பார்கள். ஆதரவு தரமாட்டார்கள் ஆனவடியால் சொல்ல தேவையில்லை. சொல்லாமல் நாங்கள் போய் எடுத்து முடிச்சிட்டோம் என்றால் அவை எல்லாரும் வாய்ப்பதி கொண்டிருப்பினர் என்ற எண்ணத்துலதான் அந்த நிர்வாக குழு செய்திருக்கிறது. இப்ப இடையில வந்த நிர்வாக குழு நான் அதுக்காக அவையை தாக்கவில்லை. ஆனா இந்த நிர்வாக குழுவாவது பவராஜ சொல்ற மாதிரி எங்கள்கிட்ட வந்து இப்படி ஒன்று நடந்திருக்கு, இப்படி இதை செய்வோம்,
இதை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் வழிகளை வகுப்போம் என்று அதை செய்யவில்லை இவ. ஆனா இப்ப மீட்டிங் வரையினம் அதால தான் காசுங்களுக்கு வருது என்று அவைக்கு யாருக்காவது சொல்லியிருக்குன்னா என்ன காரணத்துக்காக இந்த காசு பாவிக்கலாம் என்று இல்ல. எங்களுக்கு மோஸ்ட் பீப்புளுக்கு தெரியாது. ஏனென்றால் அவங்க சொன்னது அந்த மெயின்டெனன்ஸுக்கு தான் இந்த காசை பாவிக்கலாம், நாட் ஃபங்க்ஷன்ஸுக்கு, நாட் ஃபார் பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கை நடத்த முடிக்கிறதுக்கு அந்த காசை பாவிக்க முடியாது. இது எங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது? அந்த டிஜிஆர்ல அவர்கள் அதை கிளியராக சொல்லி இருக்கிறார்களா? சொல்லியிருக்கிறாரு. ஆனோடைய தான் நாங்க சொல்லியிருக்கிறார்கள். அதை எங்களுக்கு ஒரு சொல்லல. நான் காசு தாங்கோ. ஆனால் இந்த காசை இந்த விஷயத்துக்கு பாவிக்கக்கூடியது பில்டிங்கை மெயின்டைன் பண்ணதான் செய்யல மொழிய, பில்டிங்கை பில் பண்றதுக்கு செய்யறதுக்கு அளிக்கல. அதுவே ஏன் சொல்லாம இருக்கணும்? சரி, அப்ப இந்த கூட்டத்திலே பவராஜா நீங்களும் 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்ததை 3வது ரெசல்யூஷன்ல 3வது விடயமாக போட்டிருக்கிறார்கள். அதிலே நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள்? வாக்காளர்கள் என்ன செய்ய? நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னால், இந்த ஒரு நாங்கள் 2 பேரும் சந்திரனும் நானும் சேர்ந்து போடக்குள்ள ஃபவுண்டர் மெம்பர்ஸ்ல 2 பேர் போடினோம். அந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த சப்சிடரி இருக்குத்தானே, இந்த சப்சிடரிய டிஎஸ்எம் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு பேர் அமெண்ட் பண்ணி கொண்டு வாங்கோன்னு சொல்லி, அதுதான் அந்த. ஆனா அதில் என்னுடைய நோக்கம், எனக்கு இந்த கம்பெனியே தேவையில்லை, இதை மூட வேணுமென்றதான் என்னுடைய விருப்பமும். அதைத்தான் நான் மக்களுக்கு முன்வைக்கிறேன். அதாவது நான் போட்ட ரெசல்யூஷனுக்கு நீங்கள் எகெயின்ஸ்ட் வாக்களிங்கோ, நோ என்று சொல்லுங்கோ. அதே போல ஆர்டினரி ரெசல்யூஷன் போட்டிருக்கணும், அதுக்கும் நோ என்று சொல்லுங்கோ. ஏன்னு சொன்னா, நான் சொல்றேன், எங்களுக்கு சைவ மன்றத்துக்கு இந்த இப்படியான ஒரு கம்பெனி தேவையில்லை. நான் இன்னும் அந்த டீட்டெயில்ஸுக்குள்ள போகல. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது 2 விதம். ஒன்று, இப்ப சந்திரன் சொன்ன மாதிரி, அதாவது பில்டிங் ஒன்று, பிறகு அதை மெயின்டெனன்ஸ், பிறகு திருப்பி ஃபங்க்ஷன் ஆபரேஷன். இதுல ஒரு சாதாரணமா இருந்து யோசிச்சு பாருங்க. சைவ மன்றம் ரிலிஜியஸ் பாடி என்றபடியால நாங்கள் உங்களுக்கு டிஜிஆர் தரமாட்டோம் என்று சொல்லி இருக்கேக்குள்ள, அந்த காணி, அந்த பில்டிங் இருக்கிற ஃபுட் பிரிண்ட் சைவ மன்றத்தின் உறுதி. அந்த டிஏ சைவ மன்றத்துக்கு கிடைச்ச டிஏ. மற்றது 1வது கான்ட்ராக்டுக்கு பே பண்ணினது சைவ மன்றத்தின் காசு. அப்ப நீங்கள் டிஜிஆர்ல வாங்கி அந்த காசை எப்படி சைவ மன்றத்திற்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு நீங்கள் பாவிப்பீங்கள்? வேற ஒண்ணும் தேவை, நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு நான் டிஜிஆர் தரமாட்டேன்னு அவன் சொல்லி இருக்கிறான். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? சப்சிடரி ஃபார்ம் பண்றீங்க. ஓகே, நீங்க சப்சிடரி ஃபார்ம் பண்ணினால் உங்களுக்கு ஒரு லேண்ட், நீங்களே ஒரு டிஏ போட்டு நீங்களே ஒரு புது பில்டிங் கட்டேக்குள்ள அவன் வாய்ப்பு ஏற்றியோ ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க என்றால், சைவ மன்றத்தின் காணி, சைவ மன்றத்துக்கு கிடைச்ச டிஏ, சைவ மன்றத்தின் காசுலதான் வேற தொடங்கினது. இப்ப நீங்கள் சொல்றீங்களா, அதாவது இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் கிளியர்ல கேட்டிருக்கிறாங்களா, அவங்க ஒரு வசனம் கேட்கிறாங்க. அப்படின்னு சொன்னால், can legally be used without restriction for construction of TSM cultural hall project ன்னு சொல்லி எங்க இதுக்கு ஆன்சர் பண்ணினவைகளாண்டு கேளுங்க. இல்ல, இதனாலதான் நான் கேட்டேன், நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷனை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி. வர்ற 7ஆம் தேதி 6 மாதமாக போது, இன்னும் போய் பாக்குறது என்ன கொப்பி கேட்க இல்ல, போய் பார்க்க போறோம். நீங்க போட்ட அப்ளிகேஷனை எங்களுக்கு காட்டுங்க, நீங்க என்ன கேட்டுனீங்களாண்டு. சோ ஆனபடியால்தான் நான் என்ன சொல்றேன் என்றால், இது ஒரு பகுதி. மற்ற நீங்கள் அந்த கான்ஸ்டிடியூஷனை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை போல வீக்கான கான்ஸ்டிடியூஷன் இல்லை. அந்த ரெசல்யூஷன், அதாவது ஆர்டினரி ரெசல்யூஷனை போட்டிருக்கணும், அவைகளே சொல்லினோம். அப்படி என்றால் அந்த ரெசல்யூஷனுக்கு எழுதின குறிப்பில, the SCC constitution may be amended to strengthen governance, transparency and compliance. அப்ப அந்த ரெசல்யூஷனை போட்டாக்களே சொல்லினோம், அதுல கவர்னன்ஸ் குறைவு, டிரான்ஸ்பரன்சி குறைவு, கம்ப்ளைன்ஸ் குறைவுன்னு சொல்லி.
நாளைக்கு 12ஆம் தேதி எங்களோட STM நடக்க போகுது. அந்த STM நடத்துறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் வந்திருக்கிறோம். 250 பேர் வந்தால் மட்டும்தான் நாங்கள் STM வைக்கலாம். அதுக்கு குறைஞ்சா வைக்கவே முடியாது. ஆனால் அந்த SCCல கோரமே தேவையில்லைன்னு எழுதி வச்சிருக்குது. அதாவது SCCல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு சைவமன்ற மெம்பர்ஸ் போய் இருக்கலாம், பார்க்கலாம், வேணுமெண்டா கதைக்கலாம், ஆனா ஓட் பண்ண இயலாது. அப்ப இப்படியான ஒரு அமைப்பு எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் தொடங்கினது சைவம், தமிழ், முருக வழிபாடு என்று தொடங்கின நாங்கள் அந்த அந்த கோல் அப்ரூவ் பண்ணப்பட்டது இந்த SCCயால காசு வரும், நாங்கள் DGR எடுத்து கட்டுவோம் என்று அது மெம்பர்ஸ் அப்ரூவல் கொடுக்கவில்லை. நாங்கள் சிலவன் சரியா ஒனஸ்டா காசு சேர்த்து அந்த பில்டிங்கை கட்டலாம். இதுல போய் நாங்கள் அம்பிட்டோம் என்று சொன்னால் அவன் இப்ப சொல்லப்படுகிறது லாக்அப் ஸ்டேஜுக்கு போறதுல 2 மில்லியன் சேவ் பண்ணலாம் என்று சொல்லி டாக்ஸ் ஆபீஸ் ஃபைன் பண்ணினார் என்றால் அவர் 2 மில்லியனுக்கு மேலால ஃபைன் பண்ணலாம். அப்ப யூ ஹேவ் டு கம் கிளீன். இல்ல நான் தலைவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் விளங்கல தலைவர்கிட்ட கேட்டேன், நீங்க டாக்ஸ் ஆபீஸுக்கு எழுதுங்க, இதுல எடுக்கிற காசை நாங்கள் சைவ மன்றத்தின் பில்டிங்குக்கு பாவிக்கலாம் என்றார். நான் கேட்கிறேன். நான் சொன்னேன், கேட்க வேண்டாம், எழுதுங்கோ, எழுத்துல எழுதி கேட்டு போட்டு எனக்கு ரிப்ளைய காட்டுங்கொண்டு சொன்னான். அதுபடியால ஏன் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால், சைவ மன்றத்துக்கு நாங்கள் எங்கட இந்த கோயில் நல்ல அழகான கோயில், உலகத்திலேயே எல்லாராலும் போற்றப்படுகிற கோயில், அந்த கோயிலுக்கு பக்கத்துல இந்த ஹோலை வச்சு நாங்கள் அதுல சைவம், தமிழ், முருக வழிபாடு அதோடு சேர்ந்த கலை நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு அமைப்பை செய்து அதுக்குள்ள போய் குழப்பம் அடைஞ்சு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த SCCC என்ற அமைப்பை எங்கட கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்காமல் இருக்கிறது. அதுதான் இந்த ரெசல்யூஷன்ல போட்டிருக்கிறோம். ஓகே, அப்ப அதுக்குதான் அந்த அந்த கூட்டம் வருகின்றது. அந்த கூட்டத்திலே மக்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் என்னவென்றால், இதை நானும் சில வேளைகளிலே ஒத்துக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இந்த சைவ மன்றத்தினுடைய காலங்காலமாக நடந்து கொண்டு வர போர்ட் ஆஃப் மெம்பர்ஸினுடைய கூட்டங்கள் ஒரே குளறுபடியாகவும் இந்த நிலைமை இந்த வருடம் மட்டுமல்ல, இந்த கட்டிடத்துக்காக மட்டுமல்ல, இது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. குருக்கள் வந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு விடயத்துக்கும் இது நடந்து கொண்டு தான் வருகின்றது. போர்டிலே உள்ளவர்கள் தாங்கள் நிச்சயமாகி ஒவ்வொரு போர்டும் செய்து கொண்டே போகின்றது. பிறகு சத்தம் போடுவீர்கள், பிறகு திருப்பியும் அதே ஆட்கள் வருவார்கள், பிறகு திருப்பியும் அதே அடுத்த வருடம் அதே விடயம் நடக்கும். ஆனால் இப்படியே போய்கொண்டிருக்கின்றது. மற்றது இன்னும் ஒரு விடயத்தை நான் ஒரு அவதானியாக அவர்கள் கூறியிருந்தார்கள், இப்பொழுது யங் ஜெனரேஷனாக நாங்கள் இதை பலவற்றை ஆராய்கின்றோம். இங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள கம்பெனிகளை பார்த்து அதை போன்று சில விடயங்களை துரிதப்படுத்துவதற்காகத்தான் இவற்றை எல்லாம் செய்கின்றோம். இதெல்லாம் சைவ மன்றத்திற்கு கீழ்த்தான் எல்லா கட்டுப்பாடும் பெறப்போகின்றது. சைவ மன்றத்தினுடைய அங்கத்தவர்கள் மாத்திரம்தான் இந்த TCCயில அந்த TCCயிலையும் அங்கத்தவர்களாக இருக்கலாம் என்று கூறித்தான் இதெல்லாம் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இதை க்ளோஸ் பண்ண வேண்டும் என்று நீங்கள் அந்த மீட்டிங்கிலே கேட்க போகின்றீர்கள் என்று. ஆனால் அரசாங்கம் கொடுத்த 3.5 மில்லியன் அதுக்குள்ளே இப்பொழுது இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். எனக்கு முற்றுமுழுதாக தெரியவில்லை, ஏன்னா அந்த நான் அறிக்கை ஒன்று நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் தலைவர் கூறியிருக்கின்றார், அன்றைய வானொலி பேட்டியிலே கூறியிருக்கின்றார், 3.5 மில்லியன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அது இருக்கின்றது, அதை தவிர சேர்த்த காசு இருக்கின்றது. இதை க்ளோஸ் பண்ணினால் இவையெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு ஃப்ரீஸ் நிலைக்கு வரப்போகின்றது. ஆகவே இந்த 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 கட்டிடம் கட்டப்பட முடியாத ஒரு நிலைமைக்கு வரப்போகின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். அப்ப இதுக்கு என்ன மறுமொழி? இல்லை, அதாவது DGRல காசு வருது என்று சொல்லி எங்கட கவர்மெண்ட் காசு கொடுக்க இல்லை. அவங்களுக்கு இந்த பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்தா அவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஏன் இந்த சிக்கலுக்குள்ள நாங்க போய் டொனேஷனை கொடுக்கணும்னு சொல்லி, அது இல்லை இஷ்யூ. இந்த அவையல் சைவ மன்றத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த SCCC அந்த பேனர், அதாவது இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் நின்று கதைச்ச மேடைக்கு பின்னால இருந்த பேனர்ல இருந்த பேர் சிட்னி முருகன் கல்ச்சரல் கம்யூனிட்டி சென்டர் என்று சொல்லி. இல்ல, இது இப்ப
இப்ப சிட்னி சைவ மன்றத்தினுடைய அமைப்பு தானே இது. இதற்கு ஆமா, வந்து ஆமா. இதற்கு ஓ, வந்து அவர்கள் வேற புதுசாக ஒன்றை துவங்கவில்லை தானே. இல்ல அது இப்ப இவ்வளவு நேரம் நாங்க அதான் சொல்லிக்கொண்டு வரோம். என்னன்னு சொன்னால் இது அதாவது சைவ மன்றத்தின் சப்சிடரி என்று சொல்லித்தான் இத தொடங்கி இருக்கணும். அந்த எங்களை பொறுத்தளவுல அந்த சப்சிடரி வந்து எப்போ தேவை உங்களுக்கு என்று சொன்னால், சைவ மன்றம் இந்த ஹால் எல்லாத்தையும் கட்டி முடிச்சதுக்கு பிறகு நீங்க போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ஆப்பரேட் பண்றதுக்கு அப்ப அப்ப அவனுக்கு தெரியும் இவங்க கட்டிடம் கட்டுறதுக்கு கேட்கல. கட்டிடம் கட்டுறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எங்களோட கோயிலுக்கு பின்னால ஒரு ஹால் இருக்குது. அதுவும் ஒரு கல்ச்சுரல் தமிழ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் சென்டர் என்று சொல்லித்தான் அதுக்கு பேர் கொடுத்து நாங்கள் கட்டி அது முடிச்சாச்சு. ஆனபடியால இதை வந்து நாங்கள் சாதாரணமாக சைவ மன்றத்தின் காசுல கவர்மெண்ட் கொடுக்குற காசுல எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த கட்டிடத்தின் சைவ மன்றத்துக்கு சொந்தமான கட்டிடத்துக்கு ஆபரேஷனல் பர்பஸுக்கு என்று சொல்லி சப்சிடரியை கேட்டால் அது வேற கதை. இது வந்து எங்க குழம்புதுன்னு சொன்னால், சைவ மன்றத்துக்கு சொந்தமான காணி சைவ மன்றத்தின் டிஏ சைவ மன்றம் கட்டினதுல கொண்டு வந்து டிஜிஆர் காசால நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னால், நாங்கள் கேட்டது ஓகே ஏடிஓ ரூலிங்க எடுத்து காட்டுங்கோ அவன் ஓமெண்ட் சொல்றான்னு சொல்லி. அடுத்தது நீங்க சொன்னீங்க இந்த கொடுத்த காசு என்ன செய்யறன்னு சொல்லி. கொடுத்த காசுக்கு வந்து நீங்கள் அப்படி இத 75% ஆஃப் த மெம்பர்ஸ் இதுக்கு ஆதரவு அளிக்காமல் இத வைண்ட் அப் பண்ண வேணும் என்ற ஒரு கட்டம் வரையக்குள்ள ஏடிஓக்கு எழுதலாம். இப்படி நாங்கள் செய்த நாங்கள் மெம்பர்ஸ் கிட்ட கேட்காமல் செய்த நாங்கள் மெம்பர்ஸ் வந்து தங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனபடியால சேர்த்த காசை வந்து நாங்கள் எங்களுக்கு பாவிக்கிறதுக்கு தயவு செய்து ஒரு பெர்மிஷன் தாங்கன்னு சொல்லி அதை சொல்ற பிரைவேட் ரூலிங் என்று சொல்லி அதை கேட்கலாம். அப்படியால அந்த காசு அநியாயமா போகும் என்று கூட நீங்க சொல்ல முடியாது. அதே நேரம் பவராஜா, நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் ஒரு முறை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டால் பிறகு நீங்கள் இப்படி கேட்பது போல எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு ஒரு வேறு வழி இருக்கின்றது. அதாவது இன்னொரு ஆர்கனைசேஷன், இப்போ உதாரணமாக துர்க்கியம்மன் ஆலயம் இந்த டெக்ஸ் டிஜிஆர்ல இருக்கின்றது. அப்படி ஒரு அமைப்புக்கு அதை கொடுக்கலாமே ஒழிய நான் இது என்னடா இது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிய அமைப்பாக வந்துவிட்டது. ஆகவே எங்களுடைய தவறுக்காக நாங்கள் அவர்களிடம் போய் திருப்பி மாற்றும்படி கேட்பது என்பது நடைமுறை சாத்தியம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இல்ல அது முழுக்க உண்மை. இந்த SCCC என்ற கான்ஸ்டிடியூஷன்ல கடைசியா வைண்ட் அப் க்ளோஸ் இருக்குது. அந்த வைண்ட் அப் க்ளோஸ் படி இதை வைண்ட் அப் பண்ணக்குள்ள இந்த காசை வந்து நிச்சயமாக சைவ மன்றத்துக்கு கொடுக்க முடியாது. அது மட்டுமில்ல சைவ மன்றம் போன்ற ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கும் கொடுக்க முடியாது. எங்க கொடுக்கலாம் என்றால் தமிழ் வளர்க்கின்ற கலை வளர்க்கின்ற கழகங்கள், மன்றங்கள், ஒலிபரப்பு நிலையங்கள் இவற்றுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த SCCC கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி இருக்குது. ஏனென்றால் இதை தொடங்கியக்குள்ள இந்த SCCCக்கும் சமயத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்றுதான் சொல்லி இருக்குது. அதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுல பார்க்கக்கூடிய என்னென்றால் செகண்டரி இந்த SCC வந்து சைவமன்றனுடைய செகண்டரிய பிரைமரியா போட்டிருக்கணும். அதாவது கல்ச்சரல், தமிழ் கல்ச்சரல் அதுகளை போட்டிருக்கணும். அது தாராளமா செய்யலாம். ஆனா நாங்கள் என்ன சொன்னோம்னா அதோடைய நிப்பாட்ட வேணும். அதை வந்து சைவ மன்றத்தின் நிலம் சைவ மன்றத்தின் கட்டிடத்துக்குள்ள போட்டு சைவ மன்றத்து ஒரு பயங்கரமான ஒரு பைனான்சியல் டிஃபிகல்ட்டில போடாதேங்கோ என்றதுக்காண்டித்தான் இப்ப இந்த ஸ்டேஜிலேயே இதை நிப்பாட்டி விட்டால் நல்லது என்று சொல்லி. சரி, நேரம் சரியாகிவிட்டது. இன்னும் 1 நிமிடம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நிறைவு செய்யலாம். அதற்கு முன்பு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். இது ஒரு விரும்பத்தக்க விடயம் அல்ல. இருந்தாலும் எங்களோட சைவ மன்ற கான்ஸ்டிடியூஷன் சைவ மன்றத்தையும் சிட்னி முருகன் கோயிலையும் காப்பாற்றுவதற்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை செய்ய வேண்டாம், அதன் மூலம் இந்த SCCC சைவ மன்றத்துடன் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி இந்த இரண்டாவது 3வது ரெசல்யூஷன்களுக்கு அதாவது சைவ மன்ற அங்கத்தவர்கள் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி திரு பவராஜா. மேற்கொள்கிறேன். என்றாலும் எனது எண்ணம் வந்து இந்த டிஜிஆர் ஸ்டேட்டஸ் எப்படியாவது
ஏற்கத்தக்க வகையில மாற்ற முடியும் என்றால் அதுதான் பெஸ்ட். வைத்திருக்க வேண்டும், அதான் வைத்திருக்க வேண்டும், அதை வைத்திருக்க வேண்டும். அதை வந்து முறையான வழியாக பாவிக்கிறதுக்கு வழி இருக்கிறதுக்கு நாங்கள் தேட வேணும். நிச்சயமாக நிச்சயமாக அந்த மாற்றங்கள் ஏதாவது செய்து கன்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது செய்ய செய்து அதை வைத்திருக்க வேண்டும். நன்றி நன்றி திரு சந்திரன் அவர்களே. நன்றி திரு பவராஜா. இந்த நேரத்திலே வந்து இந்த விளக்கத்தை அழகாக தந்ததற்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, இது சிட்னி சைவ மன்றத்திலே ஒரு புதிதாக அதன் செகண்டரி அமைப்பாக ஒரு அமைப்பு SCCC என்று சிட்னி கல்ச்சரல் அண்ட் கம்யூனிட்டி சென்டர் என்று ஒன்றை ஆரம்பித்து அதற்கு டிஜிஆர் எடுத்து இப்பொழுது அதை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தேர்தல் மன்னிக்க வேண்டும், ஒரு கூட்டம் வருகின்றது, ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங் வருகின்றது. அந்த மீட்டிங்கிலே வந்து வாக்காளர்கள் அங்கத்தவர்கள் வந்து வாக்களிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய கலந்துரையாடலை இத்தோடு நிறைவேறுகின்றேன். நன்றி, வணக்கம். Okay, bye. Okay, see you.